Taste the Daily. அதிமுக கோட்டை எந்த காலத்துக்கு மாற்றப்பட்டு கிடையாது. அம்மா 91 முதலமைச்சராக பொறுப்பேற்கும் போது எல்லா அமைச்சரும் ஈரோடு தான் கொடுத்தாங்க. அந்த காங்கிரஸ் அமைச்சர் அருணாச்சலம் இருந்தாரு. அதுக்கப்புறம் பூரா அமைச்சர் இருந்தாங்க எல்லாரும் 91. ஆகவே அப்படிப்பட்ட இன்றைக்கு அதிமுக கோட்டை. அது மட்டுமல்ல, புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் 21 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் பொழுது கூட பாத்தீங்கன்னா இங்கே அதிகமான தொகுதிகள் வெற்றி பெற்றோம். சில தொகுதி அதிகம் வேறு 1000 போச்சு வைக்கலாம். இன்றைக்கு வெற்றியாக பெற்ற தொகுதி ரொம்ப குறைவானதான். அதிகமான தொகுதிகளை வென்ற மாவட்டம். அது மட்டுமல்ல, எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது அதிகமான திட்டங்கள், அம்மா இருக்கும்போது அதிகமான திட்டங்கள். அதே போல புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அண்ணா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். இந்த மாவட்டத்துக்கு அத்தனை திட்டங்களை வாரி வாரி அன்னைக்கு எடப்பாடியார் கொடுத்தார். அது கேட்டு வாங்கிட்டு வந்தது அன்னைக்கு பள்ளிக்கல்வியில பெரிய சாதனைகள். இந்த மாவட்டத்துக்கு அத்தனை சாதனைகள். உள்ளாட்சியில கூட அடிக்கடி பாத்தீங்கன்னா கூப்பிட்டு எல்லா கூட வாங்கிடுவார், எல்லா பாலம் வாங்கிடுவார். ஆகவே அந்த எடப்பாடியாரும் செங்கோட்டை என்ன சொன்னாலும் உடனே பண்ணிட்டு வாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த கலையத்தில் மூத்தவர் மாற்று கருத்து இல்லை, எங்களுக்கு எல்லாம் நல்ல ஆலோசனை கூறக்கூடிய உங்களுக்கு தெரியும். ஆகவே இன்னைக்கு அத்தனை திட்டங்களை கொண்டு வந்தது அதிமுக ஆட்சி. அம்மா இருக்கும்போது சரி, தலைவர் இருக்கும்போது, எடப்பாடி இருக்கும்போது தான் எல்லா திட்டங்களும். இந்த 3 வருஷத்துல ஏதாவது திட்டம் திமுக ஆட்சியில் எதுவுமே எந்த திட்டங்கள் வரல. ஆகவே நாடாளுமன்ற தேர்தலுக்கு நாங்கள் வரும்பொழுதும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கூட்டம் பவானிசார் வந்தால் திருப்பூருக்கு எல்லாம் வரும்போது எல்லா பக்கம் எல்லா தொகுதியும் நிறைய கூட்டம் இருந்தது. அன்னைக்கு இருந்த கூட்டம் நாடாளுமன்ற தேர்தல் வேறு. நாடாளுமன்ற தொகுதி அன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலை வேறு. நாடாளுமன்றத்துக்கு மோடியா ராகுல் சட்டமன்றம் என்று வரும்பொழுது கண்டிப்பாக அதிமுகவுக்கு தான் வாக்களிப்பார்கள், மாற்றுக்கருத்துக்கள். ஏனென்றால் இங்க அத்தனை திட்டங்களும் கொண்டு வந்தது அதிமுக. ஏன்னா ஆரம்பத்திலிருந்து நம்முடைய அருணாச்சலம் சொன்னது போல அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் 77 இங்க தொடர்ந்து இருக்கார் சட்டமன்ற. ஆகவே இன்றைக்கு இத்தனை திட்டங்களை நம்ம கொண்டு வருகிறோம். திமுக எதுவும் கொண்டு வரல. இந்த 3 வருஷத்துல எதுவுமே செய்யாம எந்த திட்டம் கொண்டு வராம ஆட்சி திமுக ஆட்சி. அது மட்டுமல்ல, அதிமுக இருக்கிறதே நமக்கு பெருமை. அதிமுக சாதாரண கட்சி எல்லாம் கிடையாது. எல்லாமே பொறுப்பாளர் தான் கூப்பிட்டுருக்காங்க, உங்களுக்கு தெரியும். பொறுப்பாளர் இருக்கு. அத்தனை பொறுப்பாளர்களும் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. நீங்க தான் நாளைக்கு இங்க இருக்கக்கூடிய 3 சட்டமன்ற தொகுதியும் இன்றைக்கு வெற்றி பெறுகிறது. இந்த 3 சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அற்புதமான தொகுதிகள் 3மே அதிமுக கோட்டை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் 296 பூத்து, பவானிசாகர் தொகுதியில் 295 பூத்து, அந்தியூர் தொகுதியில் 272 பூத்து. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய பொறுப்பாளர் தம்பி பரவது சொன்னது போல இன்றைக்கு நம்ம நிறைய பொறுப்புகளை இன்றைக்கு அம்மா இருக்கும்போது, தலைவர் இருக்கும்போது கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு போயிட்டு எடப்பாடியை போட்டுருக்காங்க. இந்த கட்சியில ஒரு விலை தெரியும். ஒரு சாதாரணமா ஒரு கிளர்ச்சியராக இருக்கிறதே பெருமை. ஏன்னா அந்த செங்கோட்டையன் என் தந்தையர் அவர்கள் அரசியல் பண்ணியிருக்காரு. ஒன்றிய பொறுப்பு இருக்கும்போது சரி, மாவட்ட பொறுப்பு இருக்கும்போது எப்ப வந்தாலும் அங்க கோயம்புத்தூருக்கு முக்கியமா இங்க எப்படியோ அமித்ஷா இருக்கும்போது அங்கேயும் முக்கியமா எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஆகவே அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நான் பார்த்திருக்க ஒரு கிளர்ச்சியாளர் கூட போட்டி இருக்கும், பெட்டி வைப்பாங்க, பிரதிநிதிக்கு போட்டி இருக்கும். ஒரு கிளர்ச்சியாளராக ஒரு பிரதிநிதி இந்த கட்சியில் வரதே பெருமை. பழைய தெரியும். இந்த கட்சியில ஒரு சின்ன பதவி இருந்தா கூட பெருமை. சாதாரண கட்சி இல்ல. கிட்டத்தட்ட பொருளாதார கட்சி 53 ஆண்டுகள் இன்றைக்கு வரலாற்று பெருமை கட்சி. இந்த கட்சியில் நம்ம இருக்கிறதே பெருமை. இந்த கட்சி தான் இவர் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறது. 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சியாக இந்த கட்சி இருந்தது. அதிகமான திட்டங்கள் எம்ஜிஆர் அவர்கள், அம்மா அவர்கள், எடப்பாடி அவர்கள் அதிகமான திட்டங்களை கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பள்ளி கல்வி இன்னைக்கு எப்படி இருக்கு, நம்ம எடப்பாடியுடைய முதலமைச்சர் இருக்கும்போது செங்கோட்டையன் இருக்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியும். நானே கோயம்புத்தூர்ல அத்தனை ஸ்கூலுக்கு அப்ரூவ் வாங்கி கொடுத்துருக்கோம். எந்த இது இல்லாம போனதும் அப்ரூவ் கிடையாது. ஆகவே எந்த திட்டமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு கோயம்புத்தூர்ல 50 ஆண்டுகள் வளர்ச்சி கொடுத்துருக்கோம். ஈரோடு இத்தனை திட்டங்கள் ஸ்மார்ட் இருந்து எல்லாம் வந்திருக்குன்னா எடப்பாடியா இருக்கும். எப்ப போய் பார்ப்போம், எந்த நேரத்தில் போய் உண்மையோட போய் இந்த கொடுங்க அதை கொடுத்து கேட்டு வாங்கிட்டு வரும். அத்திகர திட்டம் எல்லாம் சாதாரண திட்டமா? செங்கோட்டையன் போய் பேசணும். அண்ணன் இருக்கும்போது
நீங்க இருக்கும்போது செய்யணும்னு சொல்லி போட்டு அப்ப நிதி சென்ட்ரல் இருந்து வரும்னு சொன்னாங்க. இல்ல இல்ல, நீங்க ஒரு விவசாய முதலமைச்சர், நீங்க இருக்கும்போது அதை செய்ய முடியும் சொல்லி போட்டு அன்னைக்கு ஒரு திட்டத்தை கேட்டு பெற்றதுக்கு அன்னைக்கு ரூம்ல பேசும்போது கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லி நேரடியாக திட்டத்தை அறிவிச்சு நேரடியாக வந்து இப்ப எடப்பாடி வந்து அடிக்கல் நாட்டி இன்னைக்கு தண்ணி குளத்துக்கு வருதுன்னா எடப்பாடி இருக்காங்க. நடந்தது எங்களுக்கு தெரியும். இது யாருக்கும் செய்ய முடியும். 70 ஆண்டு காலமா போராடிட்டு இருக்காங்க விவசாயிகள் பொதுமக்கள். ஆகவே இந்த செய்ய முடியாத திட்டங்களை பூரா கொடுத்தது அதிமுக. அதிகமான திட்டங்களை கொடுத்தது அதிமுக. 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சி. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுத்தது அதிமுக. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இலங்கை தமிழர் பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, மீனவர் பிரச்சனை, காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை என்று பல்வேறு பிரச்சனைகளை மீட்டெடுத்தது அதிமுக. ஆகவே இந்த கட்சியில் நம்ம இருக்கிற பெருமை. ஆகவே இந்த கட்சியில் நம்ம பொறுப்பாளர் 3 தொகுதி இருக்கு. 3 தொகுதி வெற்றி பெற செய்யக்கூடிய பொறுப்புகள் நாங்கெல்லாம் என்ன சொன்னால் உங்கள்கிட்ட தான் இருக்கு. நீங்க எல்லாம் சிறப்பா பணியாற்றக்கூடியவர்கள். பாத்தீங்கன்னா அவர் நோட் எடுத்து காமிச்சார். பூத் கமிட்டி அமைக்க சொன்னதுமே இது முக்கியமான பொறுப்பு பார்த்தா எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க. இன்னைக்கு எடுத்து காமிச்சார். இந்த பூத் கமிட்டி வந்து 9 பேர் முக்கியமானது. அதாவது 65,000 பூத்துக்கு பூத் செயலாளர் போட்டு அங்கீகாரம் பண்ண போறாங்க. அதான் முக்கியம். முன்னாடி பூத் கமிட்டி போடுவோம். தலைவர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அங்கே போட்டாங்க. இந்த மாதிரி ஃபார்ம் செங்கோட்டை என்ன மாவட்ட கொடுத்து உங்களுக்கு போட்டிருப்பீங்க. இந்த ஃபார்ம் தலைமை கொடுத்துருப்பாங்க. ஆகவே இந்த பூத்து வந்து பாத்தீங்கன்னா 65,000 பூத்துக்கும் இன்னைக்கு 9 பேர் போட்டு தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், துணைத் தலைவர், துணை செயலாளர், பொருளாளர் போட்டு 9 பேர்த்தையும் போட்டு அங்கீகாரமே பண்ண போறது. கிளை அங்கீகாரம் பூத் அங்கீகாரம் கிடையாது. அங்கீகாரம் பண்ண போறோம். அப்போ இந்த பூத்ல நீங்க எல்லாரும் வந்துருவீங்க. இந்த வெப்மேலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 10 பேர் பூத் கமிட்டி போட்டோம். நைட் போட்டோம், எல்லாமே போட்டோம். ஆனா எப்ப பார்த்தா ஒரு 4 பேர் தான் பூத் போய் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த பூத் கமிட்டி செப்பரேட்டா இருக்கும். நீங்க அப்படி இல்ல, இந்த 9 பேர் கரெக்டா நீங்க போட்டீங்கன்னா 9 பேர் ஒரு 1000 ஓட்டு அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஆளுக்கு 100 ஓட்டு 30 வீடு தான். நீங்க வந்து நல்ல களப்பணியாற்றக்கூடியவர்கள், அதிகமான வெற்றி பெறுவது உங்களுக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் நீங்க சொல்ல வேண்டிய கடமை. இன்னொன்று என்ன, எல்லாம் ஒரு பேருக்கு தெளிவாக சொல்லிட்டாரு. நல்லா தெளிவா எல்லாம் சிறப்பாக பணியாற்றக்கூடிய மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் கூட இந்த பூத் கமிட்டி அங்கீகரிக்க போறது முக்கியம். ஆகவே இன்னைக்கு பாத்தீங்க எல்லாம் போட்டு கொடுத்துருக்கீங்க. இருந்தாலும் கூட அந்த செங்கோட்டையில பேசுவோம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு நம்ம இன்னும் நிதானமா எடுத்து நேரடியா வந்து இன்னும் அவங்களால பார்த்து ஆய்வு பண்ணி இதுதான் நமக்கு வந்து மிகப்பெரிய பேஸ். ஒண்ணு இல்ல, ஒரு 1000 ஓட்டு வச்சுங்க, 100 ஓட்டு 30 வீடு தான். ஒரு 30 வீடு 35 வீடு இதை கவனிச்சா போதும். இதுக்கு முன்னாடி இப்படிதான் மேற்கு வங்காளத்துல அந்த மாநிலத்தில் அப்படி இருந்தது. கம்யூனிஸ்ட் போட்டு இப்பெல்லாம் போச்சு. ஆனால் இது மிகப்பெரிய விஷயம். இதையெல்லாம் என்கிட்ட எல்லாரும் கலந்து கலந்துதான் எடப்பாடி வந்து இப்படி ஒரு அமைப்பு கொண்டு வந்து எல்லாரும் கலந்துட்டு இதை அறிவிச்சிருக்காரு. இன்னைக்கு புரட்சி தலைவர் எடப்பாடி அறிவிச்ச இந்த 65,000 பூத்துக்கும் இந்த பூத் கமிட்டி 9 பேர் முக்கியம். கட்சிக்கு ஹார்ட் போலது. ஆகவே தயவு செஞ்சு இதை வந்து நல்ல தெளிவா இது வந்து பாத்தீங்கன்னா தொண்டிச்சியார் நகர்த்தியவர்கள் நமக்கு வேண்டிய பொருள் போடாம ஒர்க் பண்றவங்களை போட்டு சிறப்பான முறையில் செய்ய வேண்டும். இது ரொம்ப முக்கியம் என்று அன்போடு கேட்டு, அது மட்டுமல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய பேசியெல்லாம் எல்லாருமே எல்லாரும் நிறைய பேர் பேசுறதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தோம். எல்லாம் சிறப்பா பேசுறீங்க. கண்டிப்பா இந்த 3 சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக இது வந்து நம்முடைய கோட்டை. நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு அதிகமான வாக்குகள் இங்க பட்டிருக்கீங்க. நாங்க போயிட்டு வந்ததெல்லாம் ஒவ்வொரு தொகுதியிலும் நாங்க வாக்கு சொல்லும் போது கஷ்டப்படுது. ஆனா இப்போ இந்த தேர்தல் இந்த சூழ்நிலைகளை கூட நமக்கு வந்து நல்ல கூட்டணி இல்ல. தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அதே போல புதிய தமிழர் மட்டும்தான் கூட்டணி. அதே போல பிரதமர் வேட்பாளர் சொல்ல முடியல. இருந்தாலும் கூட இந்த கட்சி வந்து அதிமுக அதிகமான வாக்குகள் 3 தொகுதி வாங்கியிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அங்கேயும் கோபிச்செட்டி 3 தொகுதியுமே அதிகமான வாக்குகளை பெற்றது. எல்லாமே வித்தியாசமே குறைவா இருக்கு. இன்னைக்கு பார்த்து மற்ற மாதம் வேற மாதிரி சூழ்நிலை இருந்தது. அதுக்கும் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை போட்டு தெரிவித்துக் கொள்ளலாம். ஞான செங்கோட்டை பொறுப்பாளராக இருந்தப்போ. ஆகவே கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தர வேண்டியது நீங்களே வந்து சொல்லித்தரக்கூடிய இடத்துல நீங்க மாற்று கருத்துல இருந்தாலும் கூட நம்ம எது செஞ்சாலும் திட்டம் போட்டு செய்கின்ற பட்சத்தில் இந்த 3 தொகுதியும் 2026 நிச்சயமாக கண்டிப்பாக எடப்பாடி முதலமைச்சராக வருவது உறுதி. எந்த மாற்று கிடையாது. யார் நாடாளுமன்ற தேர்தலை பற்றி நினைக்க வேண்டியதில்லை. நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் 26 வரும்பொழுது இந்த மாவட்டத்தில் 3 தொகுதி கண்டிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் 3 வெற்றி பெற்று எடப்பாடி முதலமைச்சர் 3 எம்எல்ஏ உறுதியாக வருவது என்ற மாற்று அந்த நம்பிக்கை 100% எனக்கு அருணாச்சலம் இருக்குது. இந்த மாற்று இல்லை. ஏன்னா எனக்கு இங்க எல்லாத்தையும் பற்றி தெரியும். ஆகவே
இன்றைக்கு திட்டம் போட்டு நம்ம பணியாற்ற வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு 80லேயே வந்து பேசுவது சொன்னாங்க. அப்பவே கோபி செட்டிவாளையம் இருந்து ஈரோடு மாதிரி இருக்குது. அப்பவே நீங்க வெற்றி பெற வச்சிருக்கீங்க. 38 திமுக ஜெயிச்சாங்க, 2 தான் ஜெயிச்சோம். இது சிவகாசியம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஈரோடாவும் விருதுநகரா மாறி இருக்குது. 2ம் வெற்றி பெற செஞ்சீங்க. அதுக்கு பின்னால் தெரியும், அதுக்கு பின்னால் பாத்தீங்கன்னா தலைவர் தொடர்ந்து வெற்றி பெற்றார். அதே போல 91 அம்மா வந்து முதலமைச்சராக வரும்பொழுது 232 தொகுதி ஜெயிச்சோம். அண்ணா பஸ் அமைச்சராக, அதுக்கு எம்எல்ஏ பஸ் செக்ரட்டரி அமைச்சராகும் போது 232 தொகுதி நம்ம ஜெயிச்சோம். திமுக 2 தான் ஜெயிச்சது. அதுக்கு பின்னால் 96ல திமுக ஜெயிச்சாங்க. அப்ப நம்ம 4 தான் ஜெயிச்சோம் 96ல. அதுக்கு பின்னால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு திமுக நிறைய பேர் சொல்லி திமுக தோண்டி விட்டு நிறைய பேர் சாயங்காலம் டிவியில வந்து பேசுவாங்க. அண்ணா திமுக நாடாளுமன்ற அவ்வளவுதான், அப்படித்தான் இப்படிதான் பேசுவாங்க. இதெல்லாம் கவலை கிடையாது. அண்ணா திமுக சாதாரண கட்சியெல்லாம் கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் அற்புதமா நடத்த ஆரம்பிச்சிருக்காரு. இந்த கட்சி யார் எந்த கொம்புன்னு அழிக்க முடியாது. இந்த கட்சி ஒரு தோல்வி வரும், அதுக்கு பின்னால் மிகப்பெரிய வெற்றி வரும். சரித்திரம் 96 பேசுறாங்க, அவ்வளவுதான் இந்த கட்சியின் பேச சட்டி வந்த போது என்னென்ன போட்டு காமிச்சாங்க. அதுக்கு பின்னால் பாத்தீங்கன்னா அம்மா அவர்கள் 2011 அற்புதமான கூட்டணி அமைச்சாங்க. இன்னும் சொல்ல போனா 2010 பெண்கள் இடைத்தேர்தலுக்கு நாங்கெல்லாம் போயிருந்தோம். அண்ணர்கள் எல்லாம் தெரியும், எல்லாரும் தெரியும். பெண்கள் இடைத்தேர்தலுக்கு நாங்க போகும்போது பாத்தீங்கன்னா ஆமாமா சொல்லிடுங்க 89 தானே சொல்லியாச்சு. அதான் தேவத்தில் அதிகமாக ஜெயிச்சது எழுதி கொடுக்குறாங்க, அதிகமாக ஜெயிச்சது. அதாவது 2010 பெண்கள் இடைத்தேர்தல் இளைஞர்கள் திமுக என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும். திமுக அங்க ஜெயிக்கிறாங்க, செகண்ட் பாமக, 3வது நம்ம அண்ணா திமுக. அப்போ அம்மா டூர் கூட அண்ணா தான் கூட வர்றாங்க. அன்னைக்கு பெண்கள் இடைத்தேர்தல் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உடனே மூக்காலையர் எல்லாம் அண்ணா திமுக அவ்வளவுதான் அழிஞ்சிச்சுன்னு பேசுறாங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் செம்மொழி மாநாடு நடக்குது. அந்த நேரத்தில் நான் அம்மாவுக்கு ஒரு நோட்டு வச்சோம். அப்போ நான் மாவட்ட செயலர் எம்எல்ஏ. அப்ப அண்ணா தான் எங்களுக்கு கொரோனா இருக்கும். செங்கோட்டையில வந்து அப்ப எதிர்கட்சி கொரோனா. அப்போ நோட்டு வைக்கும் பொழுது அம்மா வந்து நாங்க ஆர்ப்பாட்ட நோட்டு வச்சோம். யாராவது தலைமையில் அனுப்புங்க, தலைமையில் நிர்வாகிகள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா அண்ணா ஒரு வச்சா இல்ல இல்ல இதுக்கு நானே வரேன், கொரோனா இருக்காங்கம்மா நானே வரேன்னு சொல்லி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே அண்ணன் செங்கோட்டையில கோயம்புத்தூருக்கு அனுப்புனாங்க. அன்னைக்கு நடத்துற கோயம்புத்தூர்ல அம்மா நடத்தின ஆர்ப்பாட்டம் அப்பதான் பத்திரிகை எழுதினாங்க. அண்ணா திமுக மீண்டும் ஆட்சி நடத்தினாங்க. அதுக்கப்புறம் திருச்சி, மதுரை, அதுக்கப்புறம் அம்மா கோட்டைக்கு போனாங்க. நல்ல கூட்டணி அமைச்சாங்க. அன்னைக்கு 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சர் 2011 அம்மா அவர் வந்தார். அப்ப நாங்கெல்லாம் அமைச்சர். ஆகவே இந்த கட்சியை பொறுத்தவரைக்கும் அப்படிதான் தெரியும். என்ன வேணா டிவியில பேசலாம், தூண்டி விட்டு பேசலாம், இந்த கட்சி எப்படி சொல்லலாம், அதெல்லாம் இல்ல. கண்டிப்பாக 2026 அதிமுக ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமையும். எம்ஜிஆருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி இடப்பட்டது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அற்புதமான திட்டங்கள் நம்ம தான் கொடுத்திருக்கிறோம். திமுக எதுவுமே கொடுக்கல. சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு, இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு எதுவுமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாருமே ஓட்டு போட தயாராக திமுக. திமுக யார் ஓட்டு போடுவாங்க? இன்னைக்கு அரசு ஓட்டு போடுவாங்களா? திமுக எப்பவுமே அரசு ஓட்டு போட்டு அவங்களே இந்த ஆட்சியை வேண்டாங்கிறாங்க. அதுதான் சூழ்நிலை. ஏழைகள், நடுத்தர வர்க்கம், முதலீட்டாளர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் யாருமே இந்த ஆட்சி வேண்டாங்கிறாங்க. நம்முடைய வேலைகளை சிறப்பான முறையில் செய்தால் கண்டிப்பாக நிச்சயமாக அதிகமான வாக்குகள் பெற்று இந்த 3 தொகுதி வெற்றி பெறும். கண்டிப்பாக எடப்பாடியார் முதலமைச்சராக 2024 வருவது உறுதி. அதுக்கு இந்த 3 தொகுதியும் கிட்டத்தட்ட 50,000 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஒவ்வொரு தொகுதி வெற்றி பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டு அது உங்களால் முடியும் என்று சொல்லி இன்னைக்கு இந்த கலா ஆய்வுக்கூடத்தில் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் சில சொல்லிருக்கீங்க. ஆல்ரெடி நீங்க பண்ணிட்டு இருந்தாலும் கூட அது படிக்கிறது என்னுடைய கடமை என்று சொல்லி அதை பற்றி நான் சொல்றேன். அண்ணன் வந்து எல்லாத்தையும் எல்லாம் கம்ப்ளீட்டா எல்லாருமே இங்க மேடையில் இருக்காங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று நம்ம அறிவிக்கும் பொழுது எப்பாவது ஒரு நாள் தான் அறிவிக்கிறோம். போலீசார் சொல்ல சொன்னது அப்ப அறிவிக்கும் பொழுது பின்னாடி நான் அண்ணன் பேசும்போது சொல்லுவாங்க. அதாவது ஒரு 4 மாசம் 3 மாசத்துக்கு அறிவிக்கிறோம். இன்னைக்கு பொறுப்பாளர்கள் நம்ம நிறைய பேர் இருக்கோம். அந்த பொறுப்பாளர் அத்தனை பேருமே கண்டிப்பாக ஒரு கிளை இருக்கும், 9 பேர் இருக்கும். அத்தனை பேர் கலந்துக்கணும். ஏன்னா 4 மாசம் 5 மாசத்துக்கு அறிவிக்கிறோம். நம்ம தினம் ஒரு வாரத்துக்கு 1 மாசத்துக்கு அறிவிக்கிறது இல்லை. அது அதே போல இன்றைக்கு டிஎல்ஏ ஏஜென்ட் நம்ம வந்து நியமிச்சிருக்கிறோம். அதெல்லாம் சிறப்பாக தான் இங்கே நல்லா நடந்திருக்கு சொல்லி சொன்னாங்க. எல்லாருமே என்ன சொன்னாரு, பொறுப்பாளர் பண்ண சொல்லி சொன்னாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பூத் கமிட்டி வீடு வீடா போய் செக் பண்ணும் போது 18 வயசு பூர்த்தியானவங்க
18 வயசு பூர்த்தியானவங்க நம்மளே பாத்தீங்கன்னா இப்ப நான் எம்மால பார்க்கும்போது என் பூத்திலேயே பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம சேலை செஞ்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா அதே விட்டு இருந்தாங்க நிறையா. நான் கூட சில வீடுகளை கேட்கலாம், அந்த வீட்டுல அதை சேர்த்தா கொடுத்துருவாங்க, அதை சேர்த்து சொன்னோம். ஆகவே கண்டிப்பாக வீடு வீடா போய் செக் பண்ணி சேர்த்தும் பொழுது கண்டிப்பா ஒரு பூத்துக்கு ஒரு 20 ஓட்டு 30 ஓட்டு சேர்த்தீங்கன்னா 300 பூத்துனா 9000 ஓட்டு, அது சாதாரண கணக்கு. கண்டிப்பா அது சரியான பதில் செய்யணும், செஞ்சிருப்பீங்க, என்ன சொல்ல வேண்டிய அதுக்கு பார்த்து செக் பண்ணிக்கங்க. அதே போல அந்த கிளைக்கழக கூட்டம் நடந்த கிளை கூட்டங்கள், அதே போல நகர கூட்டம், ஒன்றிய கூட்டம், அதே போல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மாவட்ட கூட்டம் அடிக்கடி நடத்துறாங்க. இந்த ஒன்றியம் பகுதி கூட்டங்கள் கிளைக்கழக கூட்டங்கள்லாம் கண்டிப்பா அடிக்கடி நடத்தணும். குறைஞ்சது ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு நடத்த சொல்லியிருக்காங்க. பாத்துங்க பூஜை அறிவிச்சிருக்காரு, அண்ணனுக்கு தெரியும், அது கண்டிப்பா நடத்த வேண்டும். அதே போல திமுக நம்ம ஆட்சியை செஞ்ச திட்டங்களை புடைக்கலாம், அதுக்கு ஆர்ப்பாட்டம் பர்மிஷன் வாங்கி போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல 2026 பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அம்மாவுடைய ஆட்சி, புரிஞ்சது எம்ஜிஆருடைய ஆட்சி, எடப்பாடி அமையும். கண்டிப்பாக ஈரோடு மாவட்டத்துக்கு திமுக செய்யாத திட்டங்களை எல்லாம் கண்டிப்பாக அந்த எடப்பாடியை கேட்டு அந்த செங்கோட்டையன் இருக்காங்க, எல்லாத்துக்கும் மீண்டும் நாங்கள் செய்வோம் என்று சொல்லி இந்த சிறப்பான கூட்டத்தை, எழுச்சியான கூட்டத்தை இன்றைக்கு எல்லா கூட்டம் பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட கன்னியாகுமரி பார்த்துட்டோம், திருநெல்வேலி பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் ஊட்டியில் பார்த்துட்டோம். எங்கேயுமே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டத்தை ஏற்பாடு செய்த மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர் அருமையான செங்கோட்டையன் அவர்களுக்கும் இணைந்து பணியாற்றிய அத்தனை பேருக்கும் பொறுப்பாளர் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.